9ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் மாலை 4 மணிக்கு தங்களுடைய அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு 8ஆம் தேதி நள்ளிரவு, அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். நள்ளிரவு 12 மணிக்கு சொந்த வாகனத்தை ஒரு விடுதியிலே விட்டுவிட்டு மறைமுகமாக 2 மாற்று வானூர்திகளை சென்று எடப்பாடியை சந்தித்து பேசினாரா இல்லையா? 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இப்பொழுது சிசிவி சண்முகம் சொல்லுகிறார், நாங்கள் சொன்னோம் எடப்பாடியாரிடம் திருமாவளவனை முதல்வர் ஆக்குவோம் என்று. அது எப்படி சொல்லியிருக்க முடியும்? சொன்னோம் என்று அவர் சொல்லுகிறார். திருமாவளவனும் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துகிறார். ஆனால் எல்லா நிலைகளிலும் திருமாவளவன் முதலமைச்சர் பதவிக்காக ஒவ்வொரு கட்சியினுடைய வாசல்களை, கதவுகளை தட்டி தட்டி பார்த்து கடைசியில் இயலவில்லை என்று சொல்லி விஜயை சந்தித்து கூட தன்னுடைய ஆதரவு மடலை கொடுக்கவில்லை. அர்ஜுன் ஆதரவை சந்தித்து கொடுத்து விட்டு டெல்லிக்கு ஓடிவிட்டார். இப்பொழுது புலம்புகிறார்.